கிறிஸ்துவுக்குள் அல்லது கிறிஸ்துவில் வாழ்வு என்றால் கிறிஸ்துவின் சிந்தையை அணிந்து கொள்வது, தரித்து கொள்வது, பெற்றுக்கொள்வது. இந்த சுவிசேஷத்தெல்லாம் நம்ம படிக்கும்போது நமக்கு ரொம்ப அட்ராக்ஷன் எது தெரியுமா? மிரக்கிள்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், நாட் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். நல்லா யோசித்து பாருங்க. அதில் அந்த வல்லமை, இதில் இந்த வல்லமை, அப்பா அப்படி ரொம்ப ஆச்சரியப்படுறோம். பட் அந்த ஒவ்வொரு மிரக்களுக்கும் பின்னால் அவருடைய மைண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 4 சுவிசேஷங்களில் இருக்கிற ஒரே மிரக்கள் எது சொல்லுங்க? த ஒன்லி மிரக்கிள் ரெக்கார்டட் இன் ஆல் த 4 காஸ்பல்ஸ் எது? 5 அப்போ 2 மீன். அதுதான் எல்லாருக்கும், நமக்கு ரொம்ப இஷ்டம், சாப்பாடு தானே, அதனால ரொம்ப இஷ்டம். ஸோ இந்த 5 அப்போ 2 மீன் எல்லாருக்கும் இஷ்டம். அந்த இது கல்யாண வீட்டில் இஷ்டம், நிச்சயதார்த்த வீட்டில் இஷ்டம், எல்லா இடத்துலையும் அதை பேசுவோம். ரொம்ப நல்லது, அது தப்பு கிடையாது. பட் அந்த மிரக்கலுக்கு பின்னால் ஒரு மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் ஒன்று இருந்துச்சு. சீஷர்களுடைய மைண்டுன்னு ஒன்று இருந்துச்சு, கிறிஸ்தனுடைய மைண்டுன்னு ஒன்று இருந்துச்சு. சீஷர்கள் என்ன சொன்னாங்க? பிரசங்கத்தை நீட்டே போறீங்க, 7 பாயிண்ட், இப்போ 6வது பாயிண்ட் தான் வந்திருக்கீங்க, மணி 1 ஆக போகுது. எடுத்துக்கிட்டே போறீங்க பிரசங்கத்தை. ஒரு நாள் சரி, 2 நாள் சரி, காலையில இருந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க. இவ்வளவு நீளமா பிரசங்கம். டால் ப்ரீச்சரா இருந்தா பரவாயில்ல, லாங் ப்ரீச்சராக இருக்கக்கூடாது. பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் பாயிண்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு ஒரு பிரசங்கம் பண்ணுங்க. இன்னைக்கு கொஞ்சம் அவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்புங்க. லஞ்சு கொடுத்தோம், டீயும் கொடுத்துட்டோம், இனிமே கண்ணி வேணால் சப்பர் கொடுக்கணும், டின்னர் கொடுக்கணும். வீட்டுக்கு அனுப்பி விடுங்க. இந்த டிசைபிள்ஸுடைய டிப்ளமசி இருக்குது, ராஜதந்திரம். ஆண்டவர் என்ன சொன்னார்? அவர்கள் போக வேண்டியதில்லை. ஏன்? வழியில் சோர்ந்து போயிடுவாங்கப்பா, வழியில் சோர்ந்து போயிடுவாங்கப்பா. நீ மிரக்களை பார்க்குறப்பா, நான் மைண்டை பார்க்குறேன்ப்பா. புரியுதா உங்களுக்கு? எல்லா மிரக்கல்ஸையும் எடுத்து படிங்க, அவருடைய மைண்டை பாருங்க. குஷ்டரோகியை தொடக்கூடாது. பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி, நியாயப்பிரமாணத்தின்படி குஷ்டரோகி வந்தான்னா தூரத்திலே வந்து அன்கிளீன் அன்கிளீன், அசுத்தம் அசுத்தம்னு அவன் சொல்லணும். தப்பி தவறி நம்ம பக்கத்தில் தவறி கூட போயிடக்கூடாது, தொடக்கூடவே கூடாது. தொட்டா 7 நாள் தீட்டு. லாசருவே வெளியே வான்னு சொல்லி ஒரு வார்த்தையில் எழுப்பின ஜீசஸுக்கு, உன்னுடைய குஷ்டம் நீங்க கடவுது சொல்லியிருக்கலாம்ல, சொல்லியிருக்கலாம்ல. போகாதா? ஒரு வார்த்தை சொன்னா போதாதா? அவர் மனதுருகி அவன் தொடும்போதே அவனுக்கு வந்து பரலோகமாக இருந்திருக்கும். ஏன்னு சொன்னா அவன் வாழ்க்கையில் யாருமே அவனை தொடலை. மிரக்கல் 2ஆவதுங்க. சிறுபிள்ளை மாம்சம் போன ஆனது 2ஆவதுங்க. அவனை யாருமே தொடலைங்க. என்ன நீங்க தொட்டுட்டீங்க. என் ஒய்ஃபு, நம்ம சிஸ்டர் வந்து ஒரிசாவில் காட்டுக்குள்ள ஒரு கிளினிக் வச்சாங்க, ஜங்கிள் கிளினிக்னு. அந்த கிளினிக்கில் லேடிஸ் எல்லாம் வந்து காலை கும்பிட ஆரம்பித்தாங்க. ஏமா அப்படின்னா, இங்கே எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து டாக்டர் வந்துட்டு போவாங்க, அவங்க இந்த ஸ்டெத்தை எடுத்து அப்படி தூரத்தில் வச்சு அப்படி வச்சு எடுப்பாங்க. நீங்கள் தான் முதல்ல எங்களை தொடுறீங்கன்னாங்க. டாக்டர் வந்து பேஷண்ட்டை தொடாமல் தான் கொடுப்பாங்க அங்கெல்லாம். ஏன்னா இவங்கெல்லாம் கீழ் ஜாதி, டாக்டர் வசந்த ஜாதி, உயர்ந்த வசந்த ஜாதி கிறுக்கனுங்க. இவங்களுக்கெல்லாம் டாக்டர் பட்டத்துக்கு கழட்டி விடணும், டீஃப்ராக் பண்ணணும். அப்போ தான் கவர்மெண்ட் ஒழுங்காக டாக்டர்ஸை பிடிக்கும். இவனுக்கு யார் பட்டம் கொடுத்தது? இவனுக்கு பட்டம் ஒரு கேடா? மனுஷரை தொட மாட்டேங்கிறான் அவன். நீ என்னை தொட்டிங்க அதுக்காகவே வர்றோங்கிறான். அன்னைக்கு அவனுக்கு வந்து ஹீலிங் வர்றதுக்கு முன்னால் பெரிய மிரக்கல், ஜீசஸ் டச்ட் ஹிம். இப்போ உங்களுக்கு புரியுதா? மிரக்கல் வர்சஸ் மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் புரியுதா? அப்படி படிங்க பைபிளை. அதை தான் பவுல் சொல்றாரு. கிறிஸ்துவின் சிந்தையே
உங்களில் இருக்கட்டும். அது என்ன சிந்தை? அவர் தமக்கே பிரியமாய் நடவாமல் மற்றவங்களுக்கு. புதிய ஏற்பாட்டில் ஒன் அனதர் எத்தனை தடவை வருது? ஒன் அனதர் மற்றவர்கள் அவனவன் தன்னுடைய சுய நலத்தை நாடாமல் பிறருக்கானவைகளை நோக்குவானாக இல்ல, பிறருக்கானவைகளையே நோக்குவானா. கரெக்டா? அப்படிதான் மொழியாக்கம் பண்ணியிருக்கு. அதுதான் தி மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். வசனத்தை மறுபடியும் பாருங்கள். அது பிலிப்பியர் 2:5. Let this mind be in you which was also in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த மனப்பான்மையே, அந்த சிந்தையே உங்களிலும் இருக்கட்டும். இது எந்த கான்டெக்ட்ல, எந்த சூழ்நிலையில சொல்றாங்கன்னு பாருங்க. அந்த 4ஆம் வசனத்தை பாருங்க. Let each of you look out not only for his own interest but also for the interest of others. ஒவ்வொருவனும் தனக்கானவைகளை மட்டுமல்ல பிறருக்கானவைகளையும் நாடுவானாக, தேடுவானாக, அதை குறித்து கரிசனை கொள்வானாக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த இந்த சிந்தையே உங்களிலும் இருக்கட்டும். பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்குன்னு பாருங்க. அதாவது ours என்பது others என்று மாற வேண்டும். நமது என்பது பிறரது என்று மாற வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சிந்தையில் வளருவது என்பதற்கு நிரூபணம். அதே விதமாக ரோமரிலே இதே சத்தியத்தை அப்போஸ்தலன் பவுல் சற்று வேறு வார்த்தைகளிலே அவர் சொல்லுகிறார். திருப்புங்கள் ரோமர் 15ஆம் அத்தியாயம் 1-2-3. ரோமர் 15:1-2-3. We then who are strong ought to bear the scruples or the weaknesses of the weak and not to please ourselves. பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாது பலவீனருடைய பலவீனங்களை குற்றமாக எண்ணாமல் அவர்களுக்கு உதவி செய்ய நாம் நாட வேண்டும். அடுத்த வசனம், let each of us please his neighbor for his good leading to edification. அவனவன் அடுத்தவனுடைய, மற்றவருடைய, பிறனுடைய நலனை நாடி அவனை பிரியப்படுத்த நாம் முயல வேண்டும். அப்பொழுதுதான் அது அவனை எடிஃபை பண்ணும், அப்பொழுதுதான் அது அவனை கட்டி எழுப்பும் என்று வாசிக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, இந்த சத்தியம் புதிய ஏற்பாட்டிலே பல முறை அது துணிக்கிறது. 1-2 வசனங்களை பார்ப்போம். ரோமர் அதே நிருபம் 12ஆம் அத்தியாயம் 10ஆம் வசனம். Be kindly affectionate to one another with brotherly love. அதாவது சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். அடுத்தது, in honor giving preference to one another. கனம் பண்ணுகிறதில், மதிப்பு கொடுப்பதில், பாராட்டுவதில் ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். அவன் என்ன ஒன்றும் கனம் பண்ணல, நான் எதுக்கு அவனு கனம்? அப்படி இல்லை. நீங்கள் முதலாவது கனம் பண்ணுங்க. நீங்க முதலாவது குட் மார்னிங் சொல்லுங்க. நீங்க முதலாவது பீஸ் டு யூன்னு சொல்லுங்க. நீங்க முதலாவது சீரப்னு சொல்லுங்க. நீங்க முதலாவது நல்லா இருக்கீங்களா நீங்க விசாரிங்க. அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ அதை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை. கனம் பண்ணுகிறதில் ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்குது. அதே விதமாக பவுல் தன்னுடைய சாட்சியை சொல்கிறார் பாருங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அத்தியாயம் 31, 32, 33 கிளாசிக் பேசேஜ். Therefore, whether you eat or drink or whatever you do all to the glory of God. எனவே புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்றே செய்யுங்கள் சொல்லிட்டு அடுத்தாப்புல என்ன சொல்றாரு? Give no offense either to the Jews or to the Greeks or to the Church of God. இங்க 3 குரூப்ஸ் சொல்றாரு. ஒன்னு யூதர், அடுத்தது கிரேக்கர், அடுத்தது தேவனுடைய சபை. இதை இன்று நாம் எப்படி அர்த்தப்படுத்திக் கொள்ளலாம்? யூதர் என்றால் பெயர் கிறிஸ்தவர் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். கிரேக்கர் என்றால் கிறிஸ்தவர் அல்லாதோர் என்று வைத்துக் கொள்ளலாம். சர்ச் ஆஃப் காட் என்று சொன்னால் மெய்யான உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். ஜூஸ் நாமினல் கிறிஸ்டியன்ஸ், கிரீக்ஸ் நான் கிறிஸ்டியன்ஸ், சர்ச் ஆஃப் காட் ட்ரூ கிறிஸ்டியன்ஸ்.
give no offense to them. அவர்களில் யாருக்கும், அது திருச்சபைக்குள்ளவங்களா இருக்கட்டும், அது பெயர் கிறிஸ்தவங்களா இருக்கட்டும், அது கிறிஸ்தவர் அல்லாத வெளி உலக மக்களாக இருக்கட்டும், யாருக்குமே நீங்கள் எந்த விதமான இடரலும் இல்லாமல் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சாட்சியை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஜஸ்டஸ், என்ன பாருங்க, நான் அப்படித்தானே இருக்கேன். எப்பா உபதேசத்தை எழுதிட்டு தன்னையே ஒரு உதாரணமாக, தன்னையே ஒரு எடுத்துக்காட்டாக அவர் முன்வைக்கிறார் பாருங்க. அந்த 33 வசனத்துல, just as I also please all men in all things, எல்லாரையும் எல்லா காரியங்களிலும் நான் பிரியப்படுத்துவது போல. அதுல என்ன சொல்றாரு? எப்போ நான் பிரியப்படுத்த முடியும்? நாட் சீக்கிங் மை ஓன் ப்ராஃபிட். நான் என்னுடைய சுயநலத்தையே நான் ஆடிட்டு இருந்தேன்னா மற்றவங்களை நான் பிரியப்படுத்த முடியாது. என்னை தான் பிரியப்படுத்திக்கிட்டே இருப்பேன். நான் திருப்தி ஆகணும் அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருப்பேன். பட் ஐ சீக் த ப்ராஃபிட் ஆஃப் மெனி. அநேகருடைய பிரயோஜனத்தை, அநேகருடைய நலனை, அநேகருடைய ஆசீர்வாதத்தை நான் நாடுகிறேன். எதுக்காக? that they also may be saved. அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். பேர் கிறிஸ்தவர் ரட்சிக்கப்பட வேண்டும், கிறிஸ்தவர் அல்லாதோர் ரட்சிக்கப்பட வேண்டும், திருச்சபைக்கு உள்ள இருக்கிறவங்களும் பக்தி வரத்தடைய வேண்டும். அப்படின்னா என்ன செய்யணும்? ஒரு இடரலும் யாருக்கும் கொடுக்காம நான் எல்லாருக்கும் நலமானதே பிரியமானதையே நான் செய்து கொண்டிருக்க வேண்டும். என்ன சாட்சி பாருங்க! அத அவர் எல்லா துறைகளிலும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எடுத்துக்காட்டாக 1 கொரிந்தியர் 12, 13, 14 இந்த 3 அத்தியாயங்களிலும் பவுல் அப்போஸ்தலன் ஆன்மீக வரங்களை துர்ப்பிரயோகம் செய்த கொரிந்தியருக்கு திருத்தல் உபதேசமாக அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ 1 Corinthians 12, 13, 14 வரங்களை குறித்த போதனை கிடையாது. இட் இஸ் எ கரெக்டிவ் டீச்சிங் அகெயின்ஸ்ட் த மிஸ்யூஸ் அண்ட் அபியூஸ் ஆஃப் த கிஃப்ட் ஆஃப் த ஸ்பிரிட். அவர் அதை செய்கிறார். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, 1 கொரிந்தியர் 14, 31 நீங்க வாசிப்பீங்க. பட் இப்போ இந்த கான்டெக்ட்ல அதை பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, யாருக்காவது ஏதாவது வெளிப்பட்டால் அடுத்தவன் அமைதியாரு, அவன் பேசட்டும். ஏன்? so that all can prophesy one by one and all may learn and all may be encouraged. ஒருத்தனே நீ எல்லாம் பேசிக்கிட்டு தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டு வியாக்கியானம் சொல்லிக்கிட்டு நீயே இருந்தீன்னு சொன்னா அடுத்தவனுக்கு நீ சான்ஸே கொடுக்கலையப்பா. நீ சான்ஸ் கொடுக்கலன்னா அவன் எப்படிப்பா வளருவான்? அவன் எப்படிப்பா படிப்பான்? ஸோ வரங்களை பற்றி சொல்லும் போதும் எல்லாரும் கற்றுக்கொள்ளணும், எல்லாரும் தேரணும், எல்லாரும் பக்தி விருத்தி அடையணும். அப்போ இல்லை எனக்கு இவ்வளோ இருக்கு, நான் எப்படியா சொல்லிடணும், எனக்கு இவ்வளோ வெளிப்பாடு வந்துருச்சு. அவனுக்கும் ஒரு வெளிப்பாடு வரும் இல்லையா? அதெல்லாம் பைபிள் சொல்றாரு. நீ இருக்கிற அவனுக்கு ஒரு வெளிப்பாடு வந்து கொஞ்ச நேரம் சும்மா இரு, அவன் சொல்லட்டும். அவன் சொல்லி முடிச்ச பிறகு நீ ஆரம்பி. பார்த்தீங்களா? இதுதான் இந்த கிறிஸ்தவ பண்பாடு. இதுதான் உண்மையான ஆன்மீகம் என்று நாம் அர்த்தப்படுத்த முடியும், குறிப்பிட்டு சொல்ல முடியும். இதுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம மைண்ட் ஆஃப் கிரைஸ்டை பற்றி பேசிட்டு இருக்கோம்ல, கிறிஸ்டின் சிந்தையை பற்றி பேசிட்டு இருக்கோம்ல, இதுக்கு ரொம்ப முக்கியம் தன்னலமின்மை, செல்ஃப்லெஸ்னஸ். தன்னலமில்லை இல்லாம கிறிஸ்துவின் சிந்தையை நான் வளர்க்கவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. வித்தவுட் செல்ஃப்லெஸ்னஸ் we cannot develop the mind of Christ என்பதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நமக்குள்ள வர்ற இந்த உறவு பிரச்சனைகள்னு சொல்லுவோம் இல்லையா, இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம், இதெல்லாம் எங்க வருது? தன்னல நாட்டத்தினால்தான். All the relational problems can be traced to self-seeking. அத யாக்கோபு அட்டகாசமா சொல்றாரு பாருங்க, தைரியமா அடிக்கிறாரு. எடுங்க யாக்கோபு 3வது அத்தியாயம் 16 17 18 கேட்கிறாரு. Where envy and self-seeking exist, confusion and every evil thing will be there. எங்கே
பொறாமையும் தன்னல நாட்டமும் இருக்கிறதோ அங்கே எவ்ரி கன்ஃபியூஷன் will be there. அதுக்கு வேற வழியே கிடையாது. தன்னல நாட்டம் இருந்தால் எப்படி உறவு பிரச்சனைகள்ல ஒழுங்கா இருக்கும்? அவன் அடிச்சுக்குவான், எனக்கு உனக்குன்னு அடிச்சுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு 17ஆம் வசனத்துல, ஆனால் மேலே இருந்து வருகிறது அந்த விசுவாசம், அந்த ஞானம், எந்த விதமான மாய்மாலும் இல்லாமல் மற்றவருடைய சமாதானத்திற்காக சமாதானத்தை விதைக்கிறதா. அதில் அடுத்த வசனம், sown in peace, சமாதானத்தை விதைக்கிறதுன்னு சொல்றாரு. என்ன வார்த்தை! சமாதானத்தை கூறுறது வேற. இது ஒரு உறவு பிரச்சனைகளுக்குள்ள உள்ள வரும்போது இது எப்படி சால்வ் பண்ணனே தெரியல, மண்டையை பிடிச்சிக்கிட்டோம்ல. என்ன செய்யுங்க? சமாதானத்தை விதைக்கணும். யார் விதைக்க முடியும்? தன்னலம் இல்லாதவன் விதைக்கலாம். அவன் என்ன சொன்னாலும் கர்த்தர் அதை ஆனர் பண்ணுவார். இவன் செல்ஃப் சீக்கிங் இல்லப்பா, இவன் பொதுநலம் நாடுறான்ப்பா, இவன் சபையின் பக்தி விருத்தியை நாடுறான்ப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தர் அதை கனம் பண்ணுவார். அது குடும்ப வாழ்வா இருக்கட்டும், சபை வாழ்வா இருக்கட்டும், ஊழிய பங்காக இருக்கட்டும், வேலை தளத்தின் காரியங்களாக இருக்கட்டும், சமூக உறவாக இருக்கட்டும், சமூக வாழ்வாக இருக்கட்டும், ஃபேமிலி லைஃப், சர்ச் லைஃப், மினிஸ்டீரியல் லைஃப், ஒர்க் ஸ்பாட் ஆர் சோஷியல் லைஃப், சொசைட்டி, இது எல்லாத்திலையும் தன்னலமின்மை தலை தூக்குமானால், நல்ல கவனிங்க, தன்னலமின்மை தலை தூக்குமானால் அங்கே தேவ சமாதானம் எல்லாருடைய இருதயங்களையும், தனிநபருடைய இருதயங்களையும், ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டத்தினுடைய சமாதானத்தையும் அது சீர்படுத்தும், சீர்குலைக்காது. நல்லா புரிஞ்சுக்க, வார்த்தைகளை தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு சமாதானம் சீர்குலைவதற்கு காரணம் தன்னலம். சமாதானம் சீர்திருத்தப்பட்டு சீர்நிலைப்படுத்த வேண்டுமானால், சீராக்கப்பட வேண்டுமானால், அதுக்கு ஒரே வழி செல்ஃப்லெஸ்னஸ், தன்னலமின்மை. இதை நாம் மனதிலே ஆணி அடைத்தது போல அப்படி நாம் அறைந்து நாம் இறுக்கமாக நாம் வைத்துக் கொள்வோம். பிலிப்பியர் 2ஆம் அத்தியாயத்திலே பவுல் அப்போஸ்தலன் கிட்டத்தட்ட பெக் பண்ற மாதிரி பேசுறார், இறங்குறார், இறங்குறார். அப்படியே நீங்க இதை செய்ய மாட்டீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி இறங்குறாரு. அந்த பிலிப்பியர் நான் அடிக்கடி சொன்ன, காலையிலே சொன்னேன், 2ஆவது வசனத்துல, 2ஆவது அத்தியாயத்துல முதல்ல வாசிங்க, 1ஆம் வசனத்துல பாருங்க. If there is any consolation in Christ, if any comfort of love, if any fellowship of the Spirit, if any affection and mercy, fulfill my joy by being like-minded, having the same love, one accord, one mind. 7 சொல்றாரு. என்ன சொல்றாரு? கன்சோலேஷன் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் ஆறுதல், நம்பர் 1. கம்ஃபர்ட், அன்பின் தேறுதல், நம்பர் 2. கம்ஃபர்ட் ஆஃப் லவ் 3. ஃபெலோஷிப் 4. ஸ்பிரிட் 5. அஃபெக்ஷன் 6. மர்சி 7. இதை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, அவர் என்ன சொல்றாரு, எப்பா இந்த 4 வச்சு நான் கேட்குறேன்ப்பா, தயவுசெய்து ஒரு மனமா இருங்கப்பா, தயவுசெய்து ஒன்னையே பேசுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. அப்போ இதை நான் கொஞ்சம் கொராலரி, இதை மாற்றி நான் இதை எப்படி அர்த்தப்படுத்துகிறேன்னா, ஒரு மனம் இருந்தால் அங்கே கிறிஸ்துவுக்குள் ஆறுதல் இருக்கும், தேறுதல் இருக்கும், அன்பு இருக்கும், ஐக்கியம் இருக்கும், ஆவியானவருடைய அசைவாட்டம் இருக்கும், உருக்கம் இருக்கும், இரக்கம் இருக்கும். இந்த 7ஐயும் பிறப்பிக்குது. ஒருத்தர் பேசும்போது, தயவுசெய்துப்பா இதுக்காக நம்ம சொல்லுவோம், மிஞ்சி போனா ஒரு பாயிண்ட் சொல்லுவோம், 7 பாயிண்ட் சொல்லி இதுக்காக தயவுசெய்துப்பா ஒரு மனமா இருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதுக்கு எனக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இப்போ எனக்கு ஞாபகம் வருது. இந்த ஆண்டவர் ஒரு 12 பேரை பிடிச்சி போட்டார் பாருங்க. அப்பா,
இந்த 12 டைப்பு. ஆளுக்கு ஒரு பக்கம் இழுப்பாங்க. 2 பேராலையும் சமாளிக்க முடியாது. 12 பேர். அதுக்குள்ள வேற உள்நாட்டு சண்டை. அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டான் 2 பேர். அம்மாவை கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லை, அம்மா ஜீசஸ் கிரைஸ்ட் முன்னால முழங்கால் பண்ணிட்டு கேட்குறாங்க, அப்பா ரொம்ப பக்தி. எதுக்கு? கொஞ்சம் மேலே வருவீங்கல்ல, நல்ல விசுவாசம் சரிதான், நீர் மேலே வர போறீங்க ராஜ்யத்தில், அதெல்லாம் சரிதான். இவனுக்கு லெஃப்ட், அவனுக்கு ரைட்டு ப்ளீஸ். முழங்கால் போட்டு கேட்குறாங்க அம்மா. சரி, அந்த அம்மா கேட்டு போயிட்டாங்க. பிறகு என்னாச்சு? 12 10 2ன்னு பிரிஞ்சிருச்சு. தி 12 became 10 and 2. இதுதான் நடக்கும். இந்த மாதிரி ஆட்களை வச்சு 3.5 வருஷம் ஆண்டவர் சமாளிச்சார. அவருக்கு நம்ம கைதட்ட தான் செய்யணும். நீங்கள் ஒரு நாள் போங்க மெட்ராஸ் சீஷோருக்கு, பீச்சுக்கு, கோவளம் பீச்சுக்கு, எங்கேயாவது போங்க. அந்த மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் வரிசையாக உட்காந்துருப்பாங்க, மீன் விற்கிறவங்க உட்காந்துருப்பாங்க, மீன் கழுவுற லேடிஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. எப்படி சண்டை நடக்குதுன்னு பாருங்களேன். இந்த கடையில் கேட்டு நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு அவங்களுக்கும் சீண்டு பிடிச்சிருவாங்க. அதான் மீனவர்களுடைய கலாச்சாரம். ஏன்னா எல்லாருக்கும் ஆத்திரம், தங்கது வித்துறணும், இங்கிருந்து இப்படி அங்கே போயிட்டாங்க அப்படின்னு ஒரு ஆத்திரம். இந்த மீனவர்களை வைத்து ஆண்டவர் 3.5 ஆண்டுகள் 3.5 மாசம் நம்மளால ஏன் 3.5 மாசம், 3.5 நாள் சமாளிக்க முடியாது. 3.5 வருஷம் ஆண்டவர் சமாளிச்சுட்டு கடைசியில் யோவான் எழுதுறாரு, having loved his disciples he loved them till the end. சீஷர்கள் மேல் அவர் வைத்த அன்பின்படி கடைசி வரை அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்தார். ஆம், life in Christ means possessing the mind of Christ. கிறிஸ்துவுக்குள் வாழ்க்கை என்றால் அது கிறிஸ்துவின் சிந்தையை, கிறிஸ்துவின் மனப்பான்மையை நாம் நமதாக்கிக் கொள்வது.